வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வைப்பு நிதியில முதலீடு செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு காமனா எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வைப்பு நிதியில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிட்டதுனால, வேற என்ன ஆல்டர்னேட் அப்படிங்கிறதுல எல்லாருமே இப்போ குறியா இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட என்சிடி இல்லைன்னா பாண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கலாமா? அதுல அதிகமான வைப்பு நிதியை விட அதுல கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கலாமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டியில எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி தான் கடன் சார்ந்த பங்குகள்லையும் ரிஸ்க் இருக்கு. கடன் சார்ந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி ரேட்டட், அதாவது மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க அதிகமான ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது AAA ரேட்டிங், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா AA ரேட்டிங், அண்ட் தென் சிங்கிள் ஏ ரேட்டிங், அண்ட் தென் BBB, அந்த மாதிரி நிறைய விதமான ரேட்டிங்ஸ் இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட பணம் ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அப்படின்னா அந்த AAA ரேட்டட் ஒரு AA ரேட்டட், பொதுவாக AAA ரேட்டட் பாண்ட்ஸ் வாங்குறது தான் சிறந்ததா இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொதுவாக ஒரு இப்போ நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னா, 1 லட்சம் ரூபாயை ஒரே நிறுவனத்துல நீங்க முதலீடு பண்ணும் பொழுது அதுக்கு உண்டான ரிஸ்க் அது என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்சென்ட்ரேஷன் ஒரு நிறுவனத்தை நம்பி நீங்க மொத்த முதலீட்டையும் போட்டீங்கன்னா, இன்கேஸ் அந்த நிறுவனம் ஒரு வட்டியோ இல்லை அந்த டிவிடெண்டையோ கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல உங்களோட மொத்த பணமும் மாட்டிக்கும். அது இல்லாம வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்வது மிகவும் சிறந்ததா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க கொடுக்குற தொகையை கிட்டத்தட்ட ஒரு 50 நிறுவனங்கள், 60 நிறுவனங்கள், 100, 150 நிறுவனங்களுக்கு அவங்க பிரிச்சு முதலீடு பண்றதுனால அந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிங்கறது டைவர்ஸ் ஆயிடுது. ஸோ ஒவ்வொரு நிறுவனத்திலையும் பாத்தீங்கன்னா, அவங்க 4-5% தான் எக்ஸ்போஷர் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இழப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் திவால் ஆனா கூட உங்களுக்கு 4-5% தான் உங்களுக்கு இழப்பு இருக்கும். இதுவே நீங்க ஒரு பாண்ட்ல முதலீடு பண்ற அதிக வருமானம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் ஒரே நிறுவனத்துல முதலீடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மொத்த பணமும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாண்டுல முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பாண்டுல முதலீடு செய்யும் பொழுதும் அந்த நிறுவனத்தோட ஸ்திரத்தன்மை, அதை கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்திரத்தன்மையை AAA அப்படிங்கிறது ஹைலி ரேட்டட் கம்பெனி, அந்த மாதிரி நிறுவனத்துல முதலீடு செய்வது நல்லது. அப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க ஒரு கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துல, அதாவது பேங்கிங் அண்ட் PSU ஃபண்ட்ஸ் ஆர் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவது மிகவும் நல்லது.